Hey guys, welcome back to my channel. This is a new Tech Bytes series one of the video. So in the video delete பண்ண files எப்படி ஈஸியா restore பண்றதுன்னு பார்க்க போறோம். So இந்த options உங்களுக்கு Windows based operating system ஆன laptops and computers இதெல்லாம் work ஆகும். So இப்போ நார்மலா நம்ம Windows Explorerல work பண்ணிட்டு இருக்கீங்கன்னும்போது so accidentally தெரியாம ஏதாவது ஒரு file delete பண்ணிட்டீங்கன்னா so just recycle binல போயிட்டு அதுக்கு அப்புறமா அத அங்க இருந்து அப்படியே restore பண்ணுவோம். So important files means இப்போ இந்த வீடியோல சோ அந்த மாதிரி ரீசைக்கிள் பின்னுக்கே போகாம டைரக்ட்டா உடனே அந்த டெலீட் பண்ண ஃபைலை உடனே திருப்பி அதே லொகேஷன்ல ரீஸ்டோர் பண்றது பத்தி தான் பார்க்க போறோம். and இந்த ஆப்ஷன் மோஸ்ட் ஆஃப் ஆல்ரெடி நமக்கு பழக்கப்பட்ட ஒரு ஆப்ஷன் தான். மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் இல்ல வீடியோ எடிட்டிங் ஆப்ஸ் இல்ல போட்டோஷாப் பண்ற எடிட்டிங் ஆப்ஸ் சோ இது எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா undo ஆப்ஷன் யூஸ் பண்ணுவோம். சோ Ctrl+Z பட் அந்த சேம் Ctrl+Z ஆப்ஷன் விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரரையும் சப்போர்ட் ஆகும். பட் மோஸ்ட் ஆஃப் தி யூசர்ஸ் அது ஸ்டில் யூஸ் பண்ண மாட்டாங்க. சோ only இந்த மாதிரி பர்பஸ்க்கு மட்டும் தான் அது யூஸ் ஆகும் நினைச்சிட்டு இருப்பாங்க. பட் இதே Ctrl+Z ஆப்ஷன் உங்களுக்கு விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர்லயும் வர்க் ஆகும். இதுக்கு ஜஸ்ட் நீங்க ஏதாவது ஃபைல் தெரியாம ஆக்சிடென்டலா டெலீட் பண்ணிட்டீங்கன்னா சோ உடனே Ctrl+Z பிரஸ் பண்ணினா உடனே அந்த ஃபைல் திருப்பி அதே சேம் லொகேஷனுக்கு திருப்பி ரீஸ்டோர் ஆயிடும். and அதே மாதிரி இன் கேஸ் நீங்க ஒரு ஃபைல் டெலீட் பண்ணிட்டு ஃபைல் எக்ஸ்ப்ளோரர்லாம் க்ளோஸ் பண்ணிட்டீங்கனாலும் சோ திருப்பி எந்த ஃபோல்டர்ல நீங்க அந்த ஃபைலை டெலீட் பண்ணீங்களோ சோ அதே ஃபோல்டர்ல போய்ட்டு திருப்பி போய்ட்டு ஜஸ்ட் Ctrl+Z பிரஸ் பண்ணீங்கன்னா சோ உடனே அந்த ஃபைல் திரும்ப வந்துரும். and இது ஒரு கண்ட்ரோல் undo ஆப்ஷன் தான். சோ இன் கேஸ் நீங்க delete பண்ணிருந்தீங்கன்னா delete பண்ணது வந்துரும். சோ இன் கேஸ் நீங்க மத்தது வேற ஏதாவது காப்பி பண்ணி வேற இடத்துல போட்டுருந்தீங்கனாலும் சோ அதுவும் உங்களுக்கு undo ஆயிடும். சோ அதையும் பாத்துக்கணும். சோ அவ்வளவுதான் இந்த வீடியோல. சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க and என்னோட அப்கமிங் வீடியோஸ் பார்க்கணும்னா கீழ subscribe பட்டன் இருக்கும், subscribe பண்ணிக்கோங்க. and thanks for watching this video guys.